மகா கணபதி வினைகளை நீக்குபவன் நான். அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் வீட்டையும் ஆகிய 4 குறிக்கோள்களையும் அளித்து என்னை முழு பக்தியோடு நோக்குபவனை துன்பங்களை எல்லாம் தீர்த்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதை நானும் குறிக்கோளாக வைத்திருப்பேன். என்னுடைய ஒவ்வொரு பக்தரும் பிரச்சனையில் சிக்கி தவித்து என் முன் வந்து நிற்கும் பொழுது அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்து எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை ஆற்றலையும் அளித்து வாழ்க்கையின் உயர்வத்திற்கு முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்பவன் நான். ஓம் கணபதியே நமக என்று நீ சொல்லுகின்ற அந்த மந்திரம் என்னுடைய செவிகளில் எப்பொழுதும் கேட்கின்றது. ஓம் விநாயகா என்று நீ அழைத்தால் போதும் உன்னுடைய பிரச்சனைகளில் நீங்கிவிடும். அப்பா விநாயகா, என் பிரச்சனை தீர வேண்டும், நான் செய்யும் செயல் வெற்றியை பெற வேண்டும், என்னுடைய குடும்பம் நிம்மதியை காண வேண்டும், என்னை வழிநடத்து, என்னை அருள் பாவி என்று என் பக்தர்கள் கூக்குரலிட்டு மனதார என்னை வணங்கி நிற்கும் பொழுது அருள் மழையை பொழிய தயாராகி விடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் விரதம் இருந்து எனக்கு அர்ச்சனை செய்தால், இனிப்பு பலகாரத்தை வைத்து வழிபட்டால் சில வாரங்களிலேயே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிடும். நீ எதிர்பார்க்காத விதமாக நல்ல முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் காண ஆரம்பித்துவிடும். குடும்பமானது செழித்து வளர தொடங்கிவிடும். நீ என்னிடம் ஒரு விஷயத்தை நினைத்து மன்றாடி கேட்டிருக்கின்ற அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எனக்கு கேட்டதை அளித்தாய், நான் உன்னை வழிபட்டேன். உண்மையில் நீயே என் வழிகாட்டி. நான் நம்பியதில் தளரவில்லை. எனக்கு பலனை கொடுத்து விட்டாய் என்று என்னுடைய ஆலயத்திற்கு நீ வந்து என் முன்னிலையில் நின்று மிகுந்த புன்னகையோடு சந்தோஷத்தோடு நன்றி கூறுவாய். கணபதியே, நான் உன் முன் வைத்த எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறியது, எதுவுமே வீணாகவில்லை என்று மனமாற நீ எனக்கு நன்றி சொல்வாய். என்னுடைய பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் அளிக்க தெரிந்தவன் நான். தெளிவாக நீ நினைத்ததை செய்து முடிக்க என் மீதான பக்தி உனக்கு உதவியாக இருக்கும். தகுந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தருபவன் இந்த விநாயகன் என்பதை தெரிந்து கொள். மனதில் உறுதியோடு வழிபடு. முழு மனதோடு இறைவனை நம்பினால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ துணிந்து செயல்பட்டு உன் நம்பிக்கை பலப்படக்கூடிய அளவிற்கு வெற்றியை காண்பாய். பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்நோக்கினால் உன்னுடைய முயற்சி நம்பிக்கையாக மாறி பக்தி சேரும் பொழுது வாழ்க்கையில் நீ கேட்டதை உன்னால் அடைந்து கொள்ளவும் முடியும். ஓம் கணேசாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நல்ல சக்தி உன்னை சுற்றி நிலவுவதை நீயே காண்பாய். நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக பெறுவாய் என்பதை மட்டும் நினைவில் வை. உன் நம்பிக்கையும் முயற்சியும் ஒரு பொழுதும் தோற்காது. நீ எந்த வழியில் சென்றாலும் அந்த வழியில் என்னுடைய அருளும் சேர்ந்து பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொடுத்தே தீரும். வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வராமல் இந்த விநாயகனின் துணையோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக செல்ல என்றென்றைக்கும் என்னுடைய அருள் உனக்கு துணை நின்று காக்கும். எத்தனையோ கஷ்டங்களை இதனால் வரை கண்டுவிட்டாய். நீ கண்ட கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஒரு பொழுதும் மனம் தளராமல் துணிவோடு செயல்பட்டு எத்தனை பிரச்சனைகளை நீயே தவிடுபொடி ஆக்கியிருக்கின்றாய். அத்தனைக்குமான ஆற்றல் உனக்கு எங்கே இருந்து வந்தது என்று நீ நினைக்கின்றாய். உனக்குள் இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டதே, அது எங்கே இருந்து வந்தது என்று நினைத்திருக்கின்றாய். இந்த கணபதியின் அருளால் அத்தனையும் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீ எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்று ஏன் கலங்குகின்றாய்? அந்த பிரச்சனைகளையும் நீயே தவிடுபொடி ஆக்கக்கூடிய அத்தனை வழியையும் நானே காண்பிப்பேன். இந்த சிக்கலில் இருந்து எப்பொழுதுதான் நான் வெளிவருவேன் என்று தெரியவில்லை என்று நீ வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இப்பொழுது கிடைத்துவிடும். மனமாற என்னிடம் உருகி வேண்டி நின்று இருக்கின்றாய். அந்த வேண்டுதலுக்கான பலன் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். மனதிற்குள் நீ நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய அருள் என்றென்றைக்கும் உனக்கு துணை வருகின்றது. இறைவனை நம்பினால் போதும், என்றென்றைக்கும் நம் வாழ்வில் நலமாக வாழலாம் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் உதித்து கொண்டே இருந்தால் எந்த ஒரு தீய செயலிலும் தீய எண்ணங்களிலும் உங்களுடைய நினைவு செல்லாது.
நல்ல பாதையில் சென்று நன்னெறிகளை கடைபிடித்து நல்லனவற்றை பிறரோடு பகிர்ந்து அன்பு பாராட்டி வாழ்க்கையின் லட்சியத்தை விரைவாக அடைந்தும் கொள்ளலாம். சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் தாமதப்படுவதாலும் கிடைக்காமல் சென்று விடுவதாலும் அதை பெருமளவு மனதின் வரை கொண்டு சென்று மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகின்ற அந்த நிலை ஒரு பொழுதும் வேண்டாம். இறைவன் உனக்கு ஒரு சில விஷயத்தை கொடுக்கவில்லை என்றால் அதை நினைத்து பெரிதாக வருந்தாமல் ஏதோ ஒரு காரணம் அதன் பின்னால் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் உன் மனம் அவ்வளவு சங்கடத்தை சந்திக்காது. எது நடந்தாலும் இறைவனின் அருளால் நடக்கின்றது என்கின்ற உண்மையை ரகசியத்தை உன் மனம் எப்பொழுதும் உணர வேண்டும். அந்த உணர்வுதான் மன அழுத்தத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். மனதில் உறுதியும் தெளிவும் இருந்தால் போதும், அங்கே உளைச்சலுக்கும் அழுத்தத்திற்கும் இடமில்லாமல் போகும். நம்பிக்கை எந்த மனதில் நிலையூன்றி இருக்கின்றதோ நல்வாழ்வும் அந்த இடத்தில் வளர தொடங்கிவிடும். உன்னுடைய குடும்பத்தில் நல்லன பல நடக்க நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் பல நடந்து உன் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக போகின்றது. என்னால் கொடுக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை, அனைத்தும் என்னால் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை அலசி ஆராய்ந்து சரி எது தவறு எது என்று கணித்து உன் வாழ்விற்கு எது தேவை தேவையல்ல என்பதை ஆராய்ந்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன். நான் கொடுப்பதில் நீ நம்பிக்கை வைத்தால் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய். பக்தியோடு என்னை பார்க்கும் பொழுது உன்னுடைய பார்வையில் நான் நிச்சயம் தெரிவேன். என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். ஆங்காங்கே நீ காணக்கூடிய என் தரிசனம் இனி நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஆழமாக உனக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். நேரம் காலம் கூடி வந்தால் நாம் முயற்சி எதுவும் செய்யாமலேயே அனைத்தும் நம்மிடம் வந்து நிறைந்து சேருகின்றது. கெட்ட நேரம் சூழும் பொழுது எத்தனை முயற்சிகளை செய்தாலும் அது தடையாகி விடுகின்றது. இப்படிப்பட்ட நிலை உன் வாழ்க்கையில் இருந்தது. அந்த நிலை மாறி நீ நினைத்தாலே அது நடக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். எல்லா இன்பமும் சுகமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சூழும் அளவிற்கு உன் வாழ்க்கையை பார்த்து நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் நடக்கும் காலம் இது. நல்ல செய்திக்காக ஏங்கி நிற்கின்றாய், நல்ல தகவலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். அத்தனை இன்பங்களும் இனிப்பான செய்தியாக உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. என் முன் வைத்த பிரார்த்தனைகள் ஒரு பொழுதும் வீணாகாது. நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன். நொடி தவறாமல் நீ கேட்டதை கொடுக்க தயாராகவே இருக்கின்றேன். என் மீதான ஆழமான பக்தி, நீ சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மந்திரம் எப்பொழுதும் உன்னை காத்து நிற்கும். உன்னுடைய எண்ணங்கள் மேலோங்கும். நல்லது நடக்கும்.